ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஷா வந்து இறந்து போயிருந்திருப்பான். ஸோ அவனோட அஸ்தியை வந்து ரிட்டன் அவங்க வீட்டுக்கே கொண்டு வந்திருப்பாங்க. அவனுக்கான ஃபியூனரல் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஹீரோ பார்த்திங்கன்னா வெளியே வரான். அப்போ அந்த ஜியாங் பார்த்திங்கன்னா ஹீரோவை கூப்பிட்றான். நீ, நான், ஷா 3 பேருமே வந்து சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் வளர்ந்தோம். அவனும் என்னை ஒரு சிஸ்டர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணான். நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறியோ அதே அளவுக்கு தான் நானும் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். உனக்கு இன்னிமே நான் இருக்கேன், ஒன்றும் நீ வருத்தப்படாத அப்படின்ற மாதிரிலாம் அவள் சொல்லிகிட்டு இருக்கா. வாயை முறியா அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இந்த பிள்ளைக்கு தான் ஒரு மாதிரியா இருக்குது. வர வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஷாவோட ஞாபகமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்து அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகியிருந்திருப்பாங்க. ரொம்ப க்ளோஸ் பாண்டிங் கூட. ஸோ அவனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மரத்தடியில் உட்காந்து 2 பேர் பேசிகிட்டு இருந்திருப்பாங்கல்ல, இவன் வேறு ஒரு சிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பிளேஸ்க்கு வந்து தான் யோசிச்சு பார்த்துட்ருக்கான். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதே சமயம் ஹீரோயினோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அது வேறு யாரும் கிடையாது, லைக்கு வந்து இப்போ பாடி கார்டாக இருக்காங்கல்ல, அவர் தான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு பார்க்குறாரு. என்னாச்சு சாப்பிடு அப்படின்னு. எனக்கு சாப்பிடவே தோணலை. ஹீரோனுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கவே கூடாது, எதுக்கு லைஃப் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி புலம்புறாளா. லைஃப் அப்படின்றது இந்த மாதிரி தான் இருக்கும், நம்ம மூவி ட்ராமாஸ்லலாம் பார்க்குற மாதிரி இருக்காது. ஸோ எது வருதோ அதான் அக்செப்ட் பண்ணி மூவ் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு. சரி சரி ரொம்ப பேசாத, வாயை மூடு அப்படின்ட்டு இவளும் சொல்லிகிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஷாவோட கல்லறைக்கு தான் வந்திருக்கான். ரொம்ப ஃபீல் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கான். சின்ன வயசுலேருந்து நீ என் கூட எல்லா விஷயங்களிலுமே போட்டி போடுவேன், நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டே இருப்பேன். ஆனால் நீ இப்படி என்னை விட்டு போவே நான் கொஞ்சம் கூட யோசிக்கலை. நம்ம 2 பேரும் சின்ன வயசில் ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டோம், உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்மளோட தலைமுடி நரைக்கிற வரைக்கும், ஏன் நம்ம பல்லெல்லாம் கொட்டி நம்ம சாகிற வரைக்கும் ஒன்றா தான் இருப்போம் அப்படின்னு. ஆனால் நீ இப்படி நடுவில் என்னை விட்டுட்டு போயிட்டே அப்படின்ட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோனும் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டும் பார்த்துட்டு தான் இருக்கா. அவளுமே ஷாவோட கலரைக்கு ஃப்ளவர்ஸ்லாம் வைக்கிறதுக்காக தான் வந்திருப்பா போல. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை ஸ்டாப் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், மரியாதையே இங்கேருந்து போயிரு, நீ இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு. ஷாக்கு இந்த ஃப்ளவர்ஸ் ரொம்ப பிடிக்கும், அவனை பார்க்கறதுக்காக தான் நான் வந்தேன்ற மாதிரி சொல்லும்போது, அவனை நீ மென்ஷன் பண்ணாத, அவனோட பேரை சொல்கிறது கூட உனக்கு தகுதி கிடையாது, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு. இவனும் ஏன்ற மாதிரி கேட்கும்போது, ஏன் நான் கேட்குறேன், நீ மனசாட்சியே இல்லாமல் அவனை வந்துட்டு பிரேக்கப் பண்ணனால மட்டும்தான் அவன் இங்கேருந்து வேற ஒரு சிட்டிக்கு போனான். அதனால தான் அவனுக்கு ஆக்சிடெண்ட்டே ஆச்சு. எனக்கு தெரியும் என் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு. ஓ, தப்பு இருக்குன்னு இப்போ சொல்கிறியா? அவனை பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறமா குடிச்சிட்டு ரோட்டில் நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருந்த ஆள் தானே அப்படின்னு. எதுக்கு நீ இந்த மாதிரி என்ன பேசுகிற? நான் அவன் மேலே ரொம்ப சீரியஸாக தான் இருந்தேன் அப்படின்னு. ஓ, நீங்கள் வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தீங்களோ? நீ எந்த மாதிரி பர்சன் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ணன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? கொட்டுற மலையில் நல்லா குடிச்சிட்டு என் கார் முன்னாடி வந்து விழுந்து கிடந்த. இவனும் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறா. அப்படியே அந்த சீனை தான் காட்டுறாங்க. இவளுக்கு என்ன கஷ்டமோ துக்கமோன்னு தெரில. இவன் நல்லா குடிச்சிட்டு அப்படியே எதையும் இழந்த மாதிரி வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பா. இவன் தான் பார்த்தீங்கன்னா அவளை தூக்கிட்டு போய் வீட்டில் தூங்கலாம் வச்சுருந்துருப்பான் போல். ஸோ அந்த விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டு, நீயும் அன்னைக்கு வந்து என்னை காப்பாற்றுன்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் அது நான் தான் அப்படின்னு. அன்றைக்கி நான் ரொம்ப குடிச்சிருந்தேன், ஸோ என்னை யார் கூட்டு போனாங்க அப்படின்றது தெரில. அங்கே என்ன நடந்துச்சுன்னா அப்படின்ட்டு ஏதோ சொல்ல வராளா. உன்னோட எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு தேவையே கிடையாது, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இவளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்படியே ரொம்ப சோகமாக தான் நடந்து வந்துட்டுருக்கா. ஏன்னா ஹீரோ வந்து எப்போவுமே அவளை ஹர்ட் பண்ணுற மாதிரி தான் சொல்லிட்டே இருந்திருப்பான். ஒன்னால தான் அவன் செத்து போயிட்டான், நீ அவனுக்கு வந்து தகுதியான ஆளே கிடையாது, அவன் பேரை கூட சொல்லக்கூடாது நீ, அப்படி இப்படின்னு. இதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்துருக்க, பக்கத்தில் ஒரு ஃபைல் இருக்கு. அப்படியே ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். அந்த ஷா வந்து ஒர்க் பண்ணியிருந்திருப்பான்ல, அந்த ஹாஸ்பிட்டலோட நர்ஸ் பார்த்தீங்கன்னா இவளை கூப்பிட்டு ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துருப்பாங்க போல். இது வந்து ஷாவோட பிளேஸில் தான் இருந்தது, மேலே உங்கள் பேர் போட்டிருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. அதாவது என்னன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்காக ஷா ஒரு வீட்டை வாங்கியிருந்திருப்பான்ல, அந்த வீடோட டாக்குமெண்ட்ஸு தான். அதை ரொம்ப சோகமாக பார்த்து உட்காந்துட்ருக்காளா. அந்த இடத்துக்கு அவங்க ஃப்ரெண்டு வராங்க. என்னடி இது, ஷா வந்து வீடு வாங்கியிருந்தானா அப்படின்னு. ஆமாம், நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுக்காக அவன் இந்த வீட்டை வாங்கியிருந்திருக்கான். ஆனால் நான் அவனை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல, அவன் என்னை மன்னிக்கவே மாட்டான்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அப்படிலாம் அவன் நினைக்க மாட்டான்ற மாதிரிலாம் சொல்லும்போது, உனக்கு தெரியாதுடி, நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அங்கே போயிருந்தேன்னா அவன்கிட்ட நான் ஒரு வார்த்தைனாச்சும் பேசியிருந்திருப்பேன். ஆனால்
அதுக்கு கூட எனக்கு கொடுத்து வைக்கல. என் கண்ணு முன்னாடியே அவன் வந்துட்டு இறந்து போனான். ஆனா, அவன் என் மேல கோவமா இருந்தானா, இல்ல என்ன பார்த்து சிரிச்சானா அப்படின்ற விஷயங்கள் கூட எனக்கு தரல அப்படின்ட்டு, இவ வந்து ரொம்ப பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. அந்த நேரம் இவளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃப்ரெண்டு தான் அட்டெண்ட் பண்றாங்க. "சரி, சரி அழுகாத. ஏதோ சேல்ஸ் மேனேஜர் வந்து பேசுறாங்களாம்" அப்படின்ட்டு. இவ "எது? என்ன சொல்றீங்க? சரி நான் நாளைக்கே வரேன்" அப்படின்ற மாரி சொல்றா. அதாவது இந்த ஷா வீட்டை வாங்கியிருந்திருப்பான்ல, இவன் வந்துட்டு அட்வான்ஸ் மட்டும் தான் பே பண்ணியிருந்திருப்பான் போல. இனி ஃபுல் அமௌண்ட் வந்து பே பண்ணல போல. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வீடு வந்து ரொம்பவே பாப்புலரான வீடாமா. இதை வாங்குறதுக்கு நெறைய பேர் கியூல நிக்கிறாங்களாம். ஸோ அதனால நாங்க வேற ஒருத்தங்களுக்கு விற்க போறோம். அந்த முன் பணத்தை வந்து நாங்க குடுத்துறோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா இவ பார்த்தீங்கன்னா, இல்ல இல்ல எனக்கு கொஞ்சம் மட்டும் டைம் குடுங்க. கண்டிப்பா நான் வந்துட்டு இந்த வீட்டை வாங்கிக்கிறேன். ஏன்னா எனக்காக அவன் இதை மட்டும் தான் விட்டுட்டு போயிருக்கான் அப்படின்ற மாரிலாம் அவ சொல்லிட்டு இருக்கா. ரொம்ப நாள்லாம் டைம் கொடுக்க முடியாது. வேணா உனக்கு நான் 3 நாள் மட்டும் டைம் தரேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இங்கிட்ட ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த ஷாவோட வாட்சை வச்சு தான் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த பிஏ பார்த்தீங்கன்னா வரான். அவனுக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. சார் அந்த டாக்குமெண்ட் அது இதுன்ற மாதிரிலாம் சொல்ல போகும்போது, மற்ற எல்லா விஷயங்களையுமே நீயே பார்த்துக்கோ, என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விட அப்படின்னு. சரிங்க சார், பட் இதை நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு டாக்குமெண்ட் எடுத்து தான் காட்டுறான். அதாவது அந்த ஷா வந்து பேமெண்ட் பண்ணி அந்த வீட்டை வாங்கியிருந்திருப்பான்ல, அது பார்த்தீங்கன்னா இருக்கு. உடனே இந்த சேல்ஸ் மேனேஜருக்கு கால் பண்ணு, காண்டாக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இங்கிட்ட நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா, அவளோட திங்ஸு அப்புறம் அவகிட்ட இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறா. ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இதை வச்செல்லாம் அந்த வீட்டை வந்துட்டு வாங்கவே முடியாது. ஸோ அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கொஞ்சம் காசு கேட்குறா. இங்கிட்ட ஷாவோட அம்மாவை காட்டுறாங்க. ஷாவோட ஃபோட்டோ பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஹீரோ உங்களை பார்க்க போயிருந்திருப்பான் போல், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த அம்மா ஹீரோ பார்த்தோன்னா ஒரு டாக்குமெண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. அதாவது இவங்க ஃபேமிலி வந்து ஒரு ஷேர் வச்சுருப்பாங்கள்ல, அதை பார்த்தீங்கன்னா இவங்ககிட்டே கொடுக்குறாங்க. நீனே வச்சுக்கோப்பா, இதை என் பையனுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் அவன் இறந்து போயிட்டான். அதனால் இதை நீயே வச்சுக்க அப்படின்னு. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போது நான் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறணும். கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான். எங்கிட்ட ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குறாங்க, அந்த பாஸ்புக்கை. இதை வச்சு நீ ஏதாவது பண்ணடி அப்படின்னு. ஏடி இது உன்னோட வெட்டிங்காக ரெடி பண்ணது, ஏன்டி இதை ஏன்ட்ட கொடுக்குற அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும்டி, நீ அந்த வீட்டை வாங்க, எனக்கு அதில் ஒரு ஷேர் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பெருந்தன்மையாக பேசுகிறா. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது எல்லாமே ரெடி பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லடி பாதி அமௌண்ட்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன், இன்னும் பாதி வேணுன்ற மாதிரி சொல்லும்போது, சரி விடு நான் என் ஆள்கிட்ட கேட்குறேன்னு. இல்லடி அவனை போய் ஏண்டி கஷ்டப்படுத்துகிறா, அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இவ ரிப்போர்ட்டராக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்திருப்பாள்ல, ஸோ அந்த பாஸை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா. அவர் பார்த்தீங்கன்னா, நீ போனதுலேருந்து எனக்கு காலே பண்ணல, இப்போ நீ நல்லா தான் இருக்க போலே. சரி சரி, நீ போனதுக்கப்புறமா ஒரு பொண்ணை நான் வந்து வேலைக்கு எடுத்துட்டேன், அந்த பொண்ணுமே ரொம்ப சூப்பராக வேலை செய்கிறா அப்படி இப்படின்லாம் சொல்லும்போது இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. இவர்கிட்ட காசு கேட்குறதுக்காக தான் வந்திருப்பா போல். ஆனால் இவர்கிட்ட அந்த ஃப்ரெண்டுக்காரி வந்து முன்னாடியே சொல்லிட்டாளா என்னன்றது தெரில. ஒரு கார்டு எடுத்து வைக்கிறாங்க, இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு. அவர் மாதிரி பார்க்குறாள, இதை ஒன்று நான் உனக்கு ஃப்ரீயாக கொடுக்கல, அந்த ஆக்ட்ரஸை நீ இன்டர்வியூ எடுத்தில்ல அதுக்கான ரிவார்ட் தான், வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவளுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஒரு வழியாக இவ எல்லா காசுமே ரெடி பண்ணிட்டா. சரி அந்த வீட்டை வாங்கலாம் அப்படின்றதுக்கு அந்த இடத்துக்கு போனால் அந்த வீட்டை ஆல்ரெடி வேற ஒருத்தவங்க வாங்கிட்டாங்கன்றாங்க. இவ்வளோ செம்ம கடுப்பாயிட்டு இருக்கா. நான் தான் சொன்ன டைமுக்குள்ளே வந்துட்டேன்ல, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு. நீங்கள் பாருங்கம்மா, அந்த வீட்டை வாங்கினது ஹீரோ தான், ஸோ நீங்கள் அவன்கிட்ட போய் பேசுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவனும் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு அவனோட ஆஃபீஸ்க்கு வந்து டேபிளில் பார்த்தீங்கன்னா அவள் இது வரைக்கும் கலெக்ட் பண்ண எல்லா காசுமே கொட்டிகிட்டு இருக்கா. இவனும் பார்க்குறான் என்னது இது அப்படின்னு. இதில் 25 லட்சம் இருக்குது, ஸோ இதை நீ எடுத்துட்ட அந்த வீட்டை கொடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எது அந்த வீட்டையா, நான் எதுக்கு உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு. இங்கே பாரு, அது வந்துட்டு ஷா எனக்காக வாங்கின வீடு, ஸோ அவனோட மெமரியாக அது மட்டும்தான் எனக்கு இருக்குது, தயவு செஞ்சு இதில் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி சொல்லும்போது, அவனோட பேர் தயவு செஞ்சு சொல்லாத, அதுக்கு டிசர்வ் ஆன பர்சனே இல்லை அப்படின்ட்டு. அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் எடுத்து கொடுக்க, ஹீரோயினோட பேர்லேயும் அந்த ஷாவோட பேர்லேயும் தான் அந்த வீடு வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் போல். ஸோ அந்த டாக்குமெண்ட்டை பார்த்தேவன் பார்த்தீங்கன்னா அதை பிச்சு வீசிட்டு போயிட்டே இருக்கான். இதுக்கப்புறம் உனக்கு அந்த வீட்லேயும் இடம் கிடையாது, இந்த கம்பெனிலையும் உனக்கு வேலை கிடையாது, இங்கேருந்து போயிரு அப்படின்னு. இவ்வளோ செம்ம வெறுப்பாகி அப்படியே அவனை வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கா. எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, அந்த வீட்டையும் எடுத்துக்கிற, என்னை வேலையை விட்டு தூக்குற அப்படின்னா இதெல்லாம் நியாயமே கிடையாது. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையா. கண்டிப்பாக நான் அந்த வீட்டை உங்ககிட்ட இருந்து வாங்குவேன் அப்படின்ட்டு இவன் வாட்டில் அங்கேருந்து போயிட்டுருக்கா.
அதே சமயம் அந்த ஜியாங் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா, அந்த ஷியா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்துருப்போம்ல, அவனோட உட்காந்து பேசிட்டு இருக்கான். "ஏன்டா, இந்த கம்பெனில ஏதாவது ஒரு வேலைய பார்க்கணும்டா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு. "சரி, சரி பண்ணிரலாம், பண்ணிரலாம்" அப்படின்ற மாரி தான் சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அவன் எங்கேயோ போயிட்டுருக்கான். அப்போ அந்த ஜியாங் இருக்கால்ல, அவ பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணிட்டு இருக்கா. "நான் ஒரு பார்ட்டிக்கு போகணும். ஸோ எனக்கு வந்து ஷூ வேணும், போய் வாங்கிட்டு வா" அப்படின்னு. இல்ல நான் ஒரு முக்கியமான வேலைன்ற மாரி சொல்ல வரதுக்குள்ள, அவ பார்த்தீங்கன்னா ஃபோன கட் பண்ணிர்றா. எங்கிட்ட நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டும் அந்த பிஏவும் பார்த்தீங்கன்னா வெளியே அவுட்டிங்காக வந்திருப்பாங்க போல். ஸோ நிறைய பேக்ஸ் எல்லாம் அவள் வாங்கிட்டு இருக்கா. ஆனால் இவங்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அமௌண்ட் இல்லை போல். எல்லா கார்ட்லேயுமே லிமிட்டை தாண்டி போயிடுச்சு போல். இவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த லின் பார்த்தீங்கன்னா வரேன். ஸோ நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்குறான். "என்னப்பா உன் ஆள் கூட வெளியே வந்திருக்கே" அப்படின்னு. ஆமான்ற மாதிரி இவன் நார்மலாக சொல்லிட்டு இருக்கும்போது, "இந்தாங்க என் கார்டை வச்சு காசு எடுத்துக்கோங்க" அப்படின்ட்டு. இவன் வேணான்ற மாதிரி சொல்லும்போது, "அட இருக்கட்டும்டா, நீ என்னோட தம்பி மாதிரி தானே" அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அந்த காசெல்லாம் கொடுத்துட்டு ஷூவையும் வாங்கிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அவளோட வீடு எல்லாத்தையுமே நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு சமைக்கலாம் அப்படின்றதுக்காக குக் பண்ணுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்போது அந்த ஷாவோட ஞாபகங்கள் திரும்பவும் வருது. அவன் குக் பண்ணி கொடுத்தான்ல, அந்த ஃபுட் எல்லாமே ஞாபகம் வருதா. அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அந்த டைம் தான் இவங்க 2 பேரும் ஷாப்பிங்கெல்லாம் போயிட்டு ரிட்டன் வந்திருப்பாங்க. இவ இருக்கிறத பார்த்தோன்னா அவங்க 2 பேர்த்துக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. "என்னடி ஆச்சு" அப்படின்னு. "அது ஒன்றும் இல்லடி, நான் ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ண போனேன். இதுக்கு முன்னாடி ஷா வந்து எனக்கு அந்த ஃபுட்டை ரெடி பண்ணி கொடுத்தான். அவன் என் மேலே எவ்வளோ கேரிங்காக இருந்தான். ஆனால் நான் அவனுக்காக எதுவுமே பண்ண கிடையாது. அந்த வீட்டு கூட என்னால் வாங்க முடியல, என் கையை விட்டு போயிடுச்சு" அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். "என்னடி சொல்கிறான், அந்த காசை வச்சு நீ வாங்கியிருப்பேன்னு நினச்சேன்ட்டு." "இல்லை, அந்த வீட்டை ஹீரோ ஆல்ரெடி வாங்கிட்டான்" அப்படின்ட்டு. அப்படியே திரும்பி அவங்க ஆளை பார்க்கும்போது, "ஐயோ, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை" அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். மறுநாள் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு முன்னாடி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவனுமே வரான். "எதுக்கு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா, சும்மா சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணாத" அப்படின்னு. "நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும், எனக்கு அந்த வீடு வேணும்" அப்படின்னு. "நான் தான் சொன்னேன்ல, உனக்கு அந்த வீட்டை கொடுக்கவும் முடியாது, இந்த கம்பெனியில் உனக்கு வேலையும் கிடையாது" அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா கடுப்பாயிர ஒரு அக்ரிமெண்ட் எடுத்து காட்டுறா. "பாத்தியா, இந்த கம்பெனியில் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சைன் பண்ண அக்ரிமெண்ட்டு. ஸோ எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் நீங்கள் வந்துட்டு என்னை வேலையை விட்டு தூக்க முடியாது. அட்லீஸ்ட் 1 மாதத்துக்கு முன்னாடியாவது நீங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இதை வச்சு நான் வந்துட்டு உன் மேலே கம்ப்ளைண்ட்டே போடலாம்" அப்படின்னு. "ஓ அப்படியா, அப்படி வரியா, சரி, உனக்கு 1 மாதம்தான் டைம். அதுக்குள்ளேயும் நீ வந்து வேறு வேலையை பார்த்துக்கோ. உன்னை நான் வேலையை விட்டு தூக்க போகிறேன். உன்னோட வேலை எனக்கு எதுவுமே பிடிக்கல" அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறேன். "சரி, இந்த 30 நாளுக்குள்ளே நான் வந்துட்டு நிறைய காசெல்லாம் ரெடி பண்ணி டபுள் மடங்காக அந்த வீட்டை உங்ககிட்ட இருந்து நான் வாங்கிக்கிறேன்" அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா பார்க்குறான். "சரிம்மா, அந்த வீட்டுக்கு நீ டபுள் மடங்காக பேமெண்ட் பே பண்ணிட்ட அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு நான் அந்த வீட்டை தந்துடுறேன்" அப்படி. இவனும் விறுவிறுன்னு போகிறா. அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி சொல்லிட்டு இருக்கா, "அந்த வீட்டுக்கான காசை ரெடி பண்ணுறது லட்சத்தில் ஒரே ஒரு பர்சன்டேஜுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அந்த வாய்ப்பை நான் வந்துட்டு தவற விடவே மாட்டேன். எந்த ஒரு ரெக்ரெட்டுமே இல்லாமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து காசை வந்து ரெடி பண்ணுவேன். எனக்காக அவன் விட்டுட்டு போன அந்த வீட்டை கண்டிப்பாக நான் வந்துட்டு வாங்குவேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கா. இவ பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே லையும் பார்த்தீங்கன்னா அப்படியே நினச்சி பார்த்துட்டே ரொம்ப சோகமாக தான் வந்துட்டு இருக்கான். இதுக்கப்புறமா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டேரக்டராக ஒருத்தவங்க இருப்பாங்களா, அவங்கக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவர் வந்து சொல்கிறாரு, "ஒன்று இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் தாம்மா வேலைக்கு போட்டிருக்காங்க இந்த 30 நாளைக்கு. ஆனால் நீ வந்து ரொம்பவே டேலண்டடான பொண்ணு தான்" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, "சார், உங்கள் சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. நான் எங்கே இருந்தாலும் என்னோடய ஃபுல் எஃபர்ட்டை போட்டு நான் ஒர்க் பண்ணுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை" அப்படின்னு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் பார்த்தீங்கன்னா அவன் நாயா பேயா பயங்கரமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. இங்கிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மற்ற மெம்பர்ஸ் கூட பேசிகிட்டே வந்துட்டுருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நின்றுட்டுருக்காளா. ஸோ நீங்கள் எல்லாருமே போங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு ஹீரோனை பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுட்ருக்கேன். "என்னம்மா, அந்த வீட்டுக்கான காசு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டியா என்ன? ரொம்ப ஜாலியாக இந்த வியூஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்க" அப்படின்னு. "2 நாள் தானே ஆயிருக்கு, இன்னும் 28 நாள் இருக்குல்ல. ஸோ நான் பார்த்துப்பேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆனால் நீ போட்ட டீலை மட்டும் கேன்சல் பண்ணிடாத" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, "நானாக எதையும் கேன்சல் பண்ண மாட்டேன், ஆனால் நீயே வந்துட்டு பாதியில் விட்டுட்டு போயிடுவ. அதை பார்க்க தான் நான் ரொம்ப வந்துட்டு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன்ற" மாதிரி சொல்லும்போது, "அப்போது நான் கஷ்டப்படுற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ பார்த்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்க. அந்த அளவுக்கு நீ என்ன வெறுக்கிற. ஓகே தான், என்ன வெறுக்கிறக்காது ஒரு ஆள் இருக்காங்களே, அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குன்ற" மாதிரி சொல்லும்போது, இவன் பார்த்தீங்கன்னா, "இங்கே பார், தேவையில்லாமல் பேசாத, உன்னால் முடியலையா, இங்கேருந்து போய்கிட்டே இரு" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது,
கண்டிப்பாக நான் இதை கிவ் அப் பண்ணவே மாட்டேன். என் உயிரே போனாலும் இந்த விஷயங்களை நான் பண்ணியே ஆவேன் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து போகிறா. இவனும் ஒரு மாதிரி தான் பார்க்குறான். வீட்டில் உட்காந்து வேறு ஏதாவது பார்ட் டைம் ஜாப் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடி பார்க்கும்போது அவங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. ஏன்டி நீ இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு. வேறு என்னடி பண்ணுறது, அந்த வீட்டை எப்படியாவது வாங்கணும்டி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கோவப்படாத. என் ஃப்ரெண்டு வந்து இந்த பார்லலாம் ஒர்க் பண்ணி நிறைய காசெல்லாம் சம்பாதிக்கிறான்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ நீ வேணால் ட்ரை பண்ணுன்னு. இவளும் பார்த்தீங்கன்னா நேராக அந்த பாருக்கு போய் ரெஸ்யூமை நீட்டிகிட்டு இருக்கா. நான் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு சொல்லி தான் வந்தேன், எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு. ஏம்மா எங்களுக்கு இந்த ரெஸ்யூம்லாம் தேவை கிடையாது, ஒரே ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் நீ ஆன்சர் பண்ணு, நீ நல்லா குடிப்பியா அப்படி. இவ வந்துட்டு உடனே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாளா. அவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு. குடிக்க மாட்டியா, அப்போனா உனக்கு இங்கே வேலை இல்லை அப்படின்னு. சார் நான் அந்த அளவுக்கு குடிக்க தான் மாட்டேன், ஆனால் இங்கே இருக்கிற பியர்ஸ் எல்லாத்தையுமே நான் விற்று காட்டுறேன் சார், என்னை நம்புங்கன்ற மாதிரி சொல்லும்போது, அப்படியா சரி இன்னைக்கு நைட்டு வந்து நீ கொஞ்சம் விற்று காட்டு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதனால நைட்டு பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கால. அதே பாருக்கு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்காக வந்திருக்கான். இதே பாருக்கு நம்ம ஷா கூட அடிக்கடி வருவான் போல். ஸோ அந்த ஞாபகங்கள்லாம் வந்து இவனை போட்டு வாட்டி வதக்குது. அப்போ யாரோ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா பேசுகிற சத்தம் கேட்குது. நான் இந்த ஒரு பாட்டிலை மட்டும் குடிச்சிட்டேன் அப்படின்னு, நீங்கள் எல்லாத்தையுமே வாங்கிப்பீங்களா அப்படின்ட்டு. இவனும் திரும்பி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் தான், அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், நீ இந்த ஒரு பாட்டிலை மட்டும் குடிச்சிரு, கண்டிப்பாக நான் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறேன் அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படி குடிக்க போகிறாள. இவன் பார்த்தீங்கன்னா வந்து தடுத்துட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கா, எதுக்கு நீ இந்த அளவுக்கு குடிச்சிட்டு இருக்க அப்படின்னு. ஏய் நீ யாரா, நீ எதுக்குடா இங்கே வந்து பேசிகிட்டு இருக்க, நான் குடிச்சிட்டு இதை விற்கணும்டா அப்படின்ட்டு மறுபடியும் குடிக்க போகிறாளா. இவன் பார்த்தீங்கன்னா அவளை அப்படியே தூக்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. கத்துறா, என்னை இறக்கி விடு இறக்கி விடு அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா இறக்கி விடுறானா. நீ என்ன பைத்தியமா, ஏன் பைத்தியமா நடந்துக்கிற அப்படின்னு. ஆமாம் நான் பைத்தியம்தான், எனக்கு பிடிச்ச என்னோட லவ்வர் என்னை விட்டு போயிட்டான், அந்த வீடும் என்னை விட்டு போயிருச்சு, இப்போ இந்த வேலையும் என்னை விட்டு போக போகுது, அப்போ நான் பைத்தியம் தானே, வேற எப்படி இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் அவள் சொல்லிட்டு இருக்கா. கையை விடு, நான் போகிறேன், உனக்கு என்ன செய்யுது, நான் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா கையை விடவே மாட்டான், சொல்லிட்டு இருக்கான். இங்கே பாரு, நீ கூடி இல்லை சாகு என்ன வேணா பண்ணு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் நீ என் தம்பியோட லைஃப்பில் இருந்திருக்க, அதனால மட்டும்தான் நான் அவனை தடுத்துட்டு இருக்கேன். நீ இந்த மாதிரி குடிச்ச அப்படின்னா அந்த வீட்டுக்கே கொண்டு வந்து உன் கையில் நான் கொடுத்துருவேனா, அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. நீ எப்படி என் கையில் வந்து கொடுப்ப, நீ தான் என்ன வெறுக்கிறியே, உன் மைண்டில் தான் நான் ஒரு கொலகாரின்னு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவனும் ஒரு மாதிரியாக தான் பார்த்துட்டு இருக்கா. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எனக்கு மட்டும் கஷ்டமா இல்லையா, நானும் தான்டா செத்த போன மாதிரி நடந்துட்டு இருக்கேன், அவன் என்னை விட்டு போனதுக்கப்புறம் நான் நானாவே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா எந்திரிக்க மாட்டான். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா பிடிச்சி தூக்கிட்டு இருக்கான். நீ மட்டும்தான் கஷ்டத்தில் இருக்கியா, ஏன் எங்களுக்கெல்லாம் கஷ்டம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எது நீ கஷ்டப்படுறியா, உனக்கு எங்கடா ஹார்ட் இருக்கு, அதுக்குள்ளே பாறாங்கல் தானே இருக்குது, அதனால தானே நீ என்ன இந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கு. வாயை மூடிட்டு வந்து வண்டியில் ஏறு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னை விடு நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. மூட்டு வாடி அப்படின்ட்டு காருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டு இருக்கான். அப்படியே காரில் தான் 2 பேர் வந்துட்டு இருக்காங்களா. அவள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டே இருக்கா. ஏய் வாமிட் மட்டும் பண்ணோம், நான் அவ்வளோதான் அடிச்சு போடுவேன், மரியாதையாக எல்லாத்தையுமே முழுங்கிருன்ற மாதிரி சொல்லும்போதே வாமிட் பண்ணிடுறா. இவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒமட்டுது. தண்ணி தான்னு கேட்குறா. இவனும் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே குடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்கா. அப்பாட, நான் வந்துட்டு ஒரு நாள் கூட இமேஜின் பண்ணதே இல்லை உன்னை நான் இப்படி டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்னு. இது ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கால. இவன் பார்த்தீங்கன்னா சரியான சைக்கோவாக இருப்பா போல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீ வந்து ரொம்ப ஸ்டபனான, ரொம்ப கேஷுவலாக இருக்கிற மாதிரிலாம் எல்லாத்துக்கு முன்னாடியும் சீன் போட்டுட்ருக்காத, நீயும் என்ன மாதிரி தான், நான் எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே செத்து வாழ்ந்துட்டுருக்கேனோ அதே மாதிரி தான் நீயுமே வாழ்ந்துட்டுருக்க. ஏன்னா நமக்கு பிடிச்ச ஒரு பர்சன் நம்மளை விட்டு போகும்போது அந்த வழியை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. நீயுமே என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்க. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அவளை ஒரு மாதிரியாக தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். அம்மா நீ எங்கே இருக்க, எங்கே தங்கியிருக்கேன்னு சொல்லித்தொலை அப்படின்னு. அதுவா, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு அப்படியே மட்டையாயிடுறா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. வேறு வழி இல்லாமல் இவனோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். ரெஸ்ட் ரூமில் தான் உட்கார வச்சுட்டு அவன் வெளியே போயிட்டுருக்கான். நான் இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முடிச்சு பார்க்குறா. இது நீயா, நீ இங்கே என்ன பண்ணுற, என்னை ஹராஸ் பண்ண போறியா, என்கிட்ட தப்பாக நடந்துக்க போறியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அந்த கதவை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ண போகும்போது இவன் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்கான். இது நான் வந்துட்டு உன்னை ஹராஸ் பண்ண போகிறேன்னா, உங்ககிட்ட தப்பாக நடந்துக்க போகிறேன்னா, உன் மூஞ்ச கொஞ்சம் கண்ணாடியில் பாரு, எம்பிட்டு கேவலமாக இருக்குது அப்படின்னு. அவன் மேலே பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுட்ருக்கான். அப்படியே சிலை மாதிரி நிற்கிறாள. கண்ணை முழிச்சு பாரு அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடான். அவள் அப்படியே உட்காந்துடுறா.
இதுக்கப்புறம் அவங்களோட பிஏக்கு கால் பண்ணி பொண்ணுங்க போகிற மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வான்ற மாதிரி சொல்லும்போது சைஸ் என்னன்னு கேட்குறா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எதையாவது ஒன்று தூக்கிட்டு வா அப்படின்ட்டு. ஸோ அந்த பொண்ணு கொண்டாந்து ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துறாளா. இவனும் அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்து பார்த்தா அவள் பார்த்தீங்கன்னா அந்த பாத்து டப்பில் நல்ல வசதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கா. அதை பார்க்கும்போது இவனுக்கு பார்த்தீங்கன்னா சிரிப்பு தான் வருது. ஸோ அவளுக்கு பெட்ஷீட்டெல்லாம் போற்றி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. மறுநாள் காலையில் மேடம் பார்த்தீங்கன்னா ஏடா கூடமாக தான் படுத்திருக்காப்புல. அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. அடடா என்னது இது, வீடு இவ்வளோ பெருசாக இருக்குது, வியூஸ்லாம் செம்மையாக இருக்கே, இவ்வளோ பெரிய பெட்ரூமா, நான் இங்கே தூங்கிக்கிறலாமா அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு இருக்காப்புல. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் இருக்கா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அவளோட ட்ரெஸ் எல்லாம் ஸ்மெல் பண்ணி பார்க்குறா. போனால் நாற்றம் நாறுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமில் போயிட்டு கொஞ்சம் க்ளீனப்லாம் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு அப்படியே கதை ஓப்பன் பண்ணி மெதுவாக வந்துட்டு இருக்கா. அப்படியே நம்ம எஸ் ஆயிடலான்ட்டு. ஆனால் லெய் பார்த்தீங்கன்னா என்னம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அப்படியே ஓடி போகலான்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கா, நான் இந்த ட்ரெஸ்ஸை நான் அப்புறமாட்டி ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன், நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு. இந்த நேரத்துக்கு ஒரு டாக்ஸி கூட கிடைக்காது, மூட்டிரு அப்படின்னு. இல்லை நான் பஸ்ஸு பிடிச்சி போகிறேன்ற மாதிரிலாம் அவள் சொல்லிகிட்டு இருக்கா. இவனும் பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணுறான். ஸ்மைல் பண்ணும்போது ரொம்ப அழகாக தான் இருக்கான். இதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு தான் இருக்காங்களா. ஸோ வந்து நேற்று நைட்டு எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரில, ஏதாவது உங்ககிட்ட நான் அப்படி இப்படின்னு பேசியிருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. நீ ரொம்ப லக்கி நேற்று என்னை மீட் பண்ணதுக்கு, வேறு யார் கையிலையாவது சிக்கியிருந்தா கண்டிப்பாக உன்னை ஹராஸ் பண்ணியிருந்திருப்பாங்கன்ற மாதிரி சொல்லும்போது, அப்புறம் எதுக்கு நீங்கள் என்னை இங்கே கூப்பிட்டு வந்தீங்க, அங்கேயே தனியாக விட்டுட்டு போயிருந்துருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமாக கேட்குறான். நீ அங்கே குடிச்சிட்டு அந்த மாதிரி கடந்ததை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆச்சு, நீ நினச்சிட்டு இருக்கியோ அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டக்குன்னு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவனும் ஒரு மாதிரி கோவமாக தான் உட்காந்துட்ருக்கான். இவன் அவளுக்கு ஹெல்ப் பண்ணவும் செய்கிறான், ஹர்ட் பண்ணவும் செய்கிறான். இவன் என்ன தான் யோசிச்சுட்ருக்கானே தெரியல. இதுக்கப்புறம் ஹீரோன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கா. இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஷா முன்னாடி வந்திருப்பான். அவங்க 2 பேருமே சேர்ந்தெல்லாம் வந்திருந்திருப்பாங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வருது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. அதே சமயம் ஹீரோட்ட ஒரு சைன் வாங்கிறதுக்காக இந்த லின்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கான். ஆமாம், நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், நீங்கள் அந்த என்டர்டெயின்மெண்ட் ஆஃபீஸை வந்து க்ளோஸ் பண்ண போகிறதா அப்படின்னு. எப்படிப்பா உனக்கெல்லாம் இந்த நியூஸ் எல்லாம் கிடைக்கிது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், பட் இருந்தாலும் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்ல வரானா. நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், தேவையில்லாமல் இதுக்குள்ளெல்லாம் தலையிடாதீங்க அப்படின்ட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா ஹீரோன் பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போது இதுக்கு முன்னாடி இந்த பிளேஸில் இருந்தவங்களா இல்லை இந்த லேண்டோட சொந்தக்காரவங்களான்னு தெரில. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுங்கள், நீங்கள் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கட்டி காசு சம்பாதிப்பீங்க, நாங்கள் வந்து பிச்சை எடுக்கிறதா, எங்களுக்கு காசு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒரு கைகலப்பாயிடுது. அதில் ஒரு மொட்டை இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆட்களை கூட்டு உள்ளே போகும்போது ஹீரோயின் வந்து கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுற, ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு. கையை விட ஒரு பொண்ணுன்னு பார்க்குறேன், இல்லைனா அடிச்சு போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையை வாங்கும்போது கரெக்டாக ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ஹோல்ட் பண்ணுறான். ஏண்டா உங்கள் வீரத்தெல்லாம் ஒரு பொண்ணுக்கிட்ட காமிச்சிட்ருக்கீங்க, என்கிட்ட காட்டுங்கடா ஆம்பளையாக இருந்தா அப்படின்னு. நீ யாரா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் தாண்டா இந்த கம்பெனியோட பாஸே அப்படின்னு. நீ பாஸா அப்படின்ட்டு. ஆமாம், இங்கெல்லாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு எவ்வளோ காசு வேணும் அதை வாங்கிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு. நீ வந்துட்டு ஒரு நாய்க்கு தூக்கி போட்ட மாதிரி தூக்கி போடுவேன், நாங்கள் அதை வாங்கிட்டு போகணுமா, அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு திரும்பவும் சண்டைக்கு வந்துட்டுருக்கானுங்க. ஸோ இந்த கலவரத்தில் ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மயக்கம் வந்து கீழே விழுந்துடுறாள். ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவளை பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இன்னொரு ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா உங்களால தான் அவள் மயக்கம் போட்டே விழுந்துட்டா, ஸோ ஃபஸ்ட் இங்கேருந்து கிளம்புங்கடா அப்படின்ற மாதிரி அழுதடி ஆகும்போது அந்த மொட்டை சொல்லிட்டு இருக்கா, ஐயோ அவளாக தான் விழுந்தா, நாங்கள் ஒன்றும் அவளை ஹர்ட் பண்ணல அப்படின்னு. இங்கிட்ட ஹீரோ பார்த்தீங்கன்னா காரில் தான் அவளை தூக்கி போட்டு வந்துட்டு இருக்கான். தொட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்கான், எது ஃபீவர்லாம் அடிக்குதா அப்படி. ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து ஒரு வழியாக அட்மிட் பண்ணியாச்சு. டாக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிருவாங்க அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. இவன் அவளை ஒரு மாதிரி பார்த்துட்டு பெட்ஷீட் எல்லாத்தையுமே இழுத்து போத்தி விட்டுருக்கானா. அப்போ இவ ஏதோ முணங்குற மாதிரி சத்தம் கேட்குது. என்னடா அப்படின்ட்டு காது கொடுத்து கேட்டால் ஷாவோட பேரை தான் சொல்லிகிட்டு இருக்கா. அதை கேட்கும்போதே இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போது அவனோட கையை பிடிச்சிட்டு இவ பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு புலம்பிகிட்டு இருக்கான், இங்கேருந்து போகாத, என்னை விட்டு போகாத அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஓவர் கோட்டை மட்டும் கழட்டிட்டு அவளோட கையை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு அவளே பார்த்து உட்காந்துட்ருக்கா. இந்த ஹீரோ பையில நம்பவே முடியல, அவன் என்னதான் யோசிக்கிறான்றது தெரியல. ஹீரோயினை ஹர்ட்டும் பண்ணுறான், அதே சமயம் அவளை ரொம்ப கேர் பண்ணியும் பார்த்துக்கிறான். அவளுக்கே தெரியாமல் என்ன நினச்சிட்டு இருக்கான்றது தெரில. ஸோ போக போக என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.